ஆல்ரைட் நண்பா. ஸோ ரத்தத்தால் குளிக்க வச்சிட்டாரு கோடி ரோட்ஸை நம்மளோட வைப்பர் ரேண்டி ஆர்டன். லிட்ரலி ஓஜி ரேண்டி ஆர்டன் இஸ் பேக். அண்ட் நீங்கள் சேனலில் ஆக்டிவாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ ரெசல்மேனியாவில் எல்லாருமே வந்து ஃபேஸாக இருக்காங்க, யாரும் வந்து ஹீல் டர்ன் பண்ணுற மாதிரி இல்லை. அண்ட் அப்டேட்டும் அதுதான் இருந்தது. ஆனால் நான் என்ன சொல்லியிருந்தேன், இங்கே 4 பேர்லேயே வந்து ரேண்டி தான் அதிகமாக ஹீல் டர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அண்ட் இப்போ இன்னைக்கு நடந்த ஸ்மாக் டவுனில் நம்ம வந்து கான்ட்ராக்ட் சைனிங் பார்க்குறோம் பிட்வீன் நம்மளோட ரேண்டி ஆர்டன் அண்ட் கோடி ரோட்ஸ் ஃபார் த அண்டர்ஸ்பூர் டைட்டில் மேட்சுக்காக ரெசல்மேனியா நடக்க போகுது. ஆல்ரெடி இதை அஃபிஷியல் பண்ணிட்டாங்க. பட் சும்மா ஃபார்மாலிட்டிக்காக பார்த்தோன்னா கான்ட்ராக்ட் சைனிங் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் இந்த கான்ட்ராக்ட் சைனிங்கில் பார்த்தோன்னா கோடி வந்து அப்படியே வந்து எப்படி சொல்கிறது, மேட்ச் நடக்க போகுது, எதிரி தானே. பட் இங்கே வந்து கோடி ரோட்ஸ் வந்து ரொம்பவே பாராட்டுறாரு நம்மளோட ரேண்டி ஆர்டனை. லைக் எனக்கு வந்து நான் இந்த கம்பெனியில் வரும்போது என் கூட யாருமே இல்லை, ஈவன் என்னோடய பிரதர் கூட அப்போ வந்து இல்லை, ஆனால் நீ வந்து இருந்த ரேண்டி என் கூட, என்னோடய ஸ்டார்டிங்லேருந்து நீ வந்து என் கூட இருந்திருக்க. ஆக்சுவலி நான் வந்து ரேண்டி பாய் அந்த மாதிரி சொல்கிறதுல வந்து தப்பே கிடையாது. மேட்சை வந்து ரொம்ப ஹைப் ஏற்றுறாரு. ஸோ இதெல்லாம் பண்ணி கோடி ரோட்ஸ் வந்து சைன் பண்ணிடுறாரு. அண்ட் அவர் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுறாரு, கட்டி பிடிக்கிறாரு. உடனே அங்கே ரேண்டி ஆர்டன் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. லிட்ரலி ரேண்டி ஆர்டன் அங்கே இருக்கிற அப்போது அந்த மூமெண்ட் பண்ண வரல செம்ம ஃபாஸ்ட்டாக, அது வந்து செம்ம அந்த ஸ்பீடு உங்களுக்கு வந்து தெரியும். என்னடா ஆச்சு திடீர்னு இவ்வளோ ஃபாஸ்ட் ஆகிட்டாருன்னு. பட் அதுக்கப்புறம் அவர் வந்து கீழே இறங்கி போயிடுவார். தென் கம்யூனிட்டி டேபிள் மேலே வந்து கோடியை வச்சு தென் அங்கே பிளாஸ்ட் பண்ணுவார். முக்கியமாக அந்த ஸ்டெப்ஸை வச்சு வந்து பிளட் வர வச்சுருவாரு கோடியோட ஹெட்டிலேருந்து. தென் அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் வராங்க, தடுக்கிறாங்க. செக்ரட்டரி கார்டு நம்மளோட நிக் ஆல்டிஸ் அவரையும் வந்து ரேண்டி ஆர்டன் தத்து விட்டுறாரு. தென் வந்து யார் ரேண்டி ஆர்டன் போயிட்டாரு. தென் அகெயின் வர்றாரு சேர் எடுத்துக்கின்னு. அண்ட் அந்த ஸ்டெப்ஸ் நடுவில் வச்சுருப்பார் கோடியே. அண்ட் அகெயின் அங்கே ஒரு அட்டாக் வந்து பண்ணுவார். ஸோ லிட்ரலி ரேண்டி ஆர்டன் வந்து எவன் பேச்சும் வந்து நீ கேட்குற மாதிரி கிடையாது. அண்ட் ஓஜி 2009 ரேண்டி ஆர்டன் இஸ் பேக் அந்த மாதிரி வந்து ஃபீல் இருந்தது. லிட்ரலி இன்னைக்கு இந்த மூமெண்ட் பார்க்கும்போது தான் வந்து எனக்கு நான் இவ்வளோ வருஷம் கழித்து ஒரு டபிள்யூஇ ஷோ பார்த்த மாதிரி ஃபீல் ஆச்சு. டு பி ஆனஸ்ட், இந்த ரேண்டி ஆர்டன் பார்க்கும்போது தான் ஓஜி டபிள்யூஇ பார்த்த மாதிரி வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. இதுதான் என்னோட ரியாக்ஷன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஹீல் டர்ன் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருந்தது இந்த ரெசல்மேனியாக்காக. ஏன்னா ஹைப் வந்து சுத்தமாக கிடையாது. ஸோ இப்போது ஹீல் டர்ன் வந்து நடந்திருக்கு. உங்களோட ரியாக்ஷன் உடனே ஷேர் பண்ணுங்கள். ரேண்டி ஓஜி வெளில ரேண்டி வந்துட்டான், உங்களோட ரியாக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது என்ன நிறைய விஷயம் இருக்குது, அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம வந்து பேசுவோம்.